குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கேம் ப்ரொஃபைல் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நைஃப் எட்ஜ் ஃபாலோவர் டைப் அண்டு ஃபாலோவர் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகேவா? டோட்டல் 360 டிகிரி ஆஃப் ரொட்டேஷன். ஸோ அதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 60 டிகிரி அவுட் ஸ்ட்ரோக், நெக்ஸ்ட்டு 30 டிகிரி டெவல், நெக்ஸ்ட்டு 60 டிகிரி ரிட்டர்ன் ஸ்ட்ரோக், ரிமைனிங் 210 டிகிரி டெவல். ஸ்ட்ரோக் ஆஃப் த ஃபாலோவர் 40 mm. ஃபாலோவர் வந்து எவ்வளோ ரைஸ் ஆகுது டிசென்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 40 mm. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் கேம் ப்ரொஃபைல் 2 டைப்ஸில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதில் 2 கேசஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆக்சிஸ் ஆஃப் த ஃபாலோவர் பாசஸ் த்ரூ தி ஆக்சிஸ் ஆஃப் த கேம் ஷாஃப்ட். இன்னொன்று பார்த்தோன்னா ஆக்சிஸ் ஆஃப் த ஃபாலோவர் ஆப்செட் பை 20 mm ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் த கேம் ஷாஃப்ட். ஓகேவா? ஸோ கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ நைஃப் எட்ஜ் ஃபாலோவர் அப்படின்னா கீழே இருக்குல்ல இந்த இமேஜில் உள்ளது மாதிரி தான் இருக்கும் நைஃப் எட்ஜ் ஃபாலோவர். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் ஃபாலோவர் டைப் நைஃப் எட்ஜ், மோஷன் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ டோட்டல் 360 டிகிரி. அதில் அவுட் ஸ்ட்ரோக் வந்து 60 டிகிரி, டெவல் 30 டிகிரி, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் 60 டிகிரி, டெவல் 210 டிகிரி. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த ஆங்குலர் வேல்யூ 360 டிகிரி ஆஃப் ரொட்டேஷனை லீனியர் வேல்யூவாக மாற்றிக்கிங்க. நான் என்ன பண்ணுறேன்னா 360 டிகிரியை வந்து 180 mmன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் 60 டிகிரி 30 mm, டெவல் 30 டிகிரி 15 mm, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் 60 டிகிரி 30 mm, டெவல் 210 டிகிரி 105 mm. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுங்க. ஸோ அந்த லைனோட லென்த் வந்து 180 mm. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் 360 டிகிரி ஆஃப் ரொட்டேஷன். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 180 mmன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன், அதோட ஹைட் வந்துட்டு ஸ்ட்ரோக் ஃபாலோவர் வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது ரைஸ் ஆகுது அது 40 mm. ஸோ பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவுட் ஸ்ட்ரோக் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் மார்க் பண்ணணும். ஸோ அவுட் ஸ்ட்ரோக் 60 டிகிரி ஆல்ரெடி நம்ம அவுட் ஸ்ட்ரோக் 60 டிகிரின்னு சொல்லியிருப்போம். ஸோ 60 டிகிரி நம்ம என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம் 2 டிகிரி ஈக்குவல் டு 1 mm. ஸோ 60 டிகிரி அப்படின்னா 30 mm. ஸோ அவுட் ஸ்ட்ரோக்கை மார்க் பண்ணுங்கள் 30 mm. நெக்ஸ்ட்டு டெவல் மார்க் பண்ணுங்கள் 30 டிகிரி அப்படின்னா 15 mm. அடுத்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் மார்க் பண்ணுங்கள் 60 டிகிரினா 30 mm. ஓகேவா? ஸோ இது மார்க் பண்ண பிறகு அவுட் ஸ்ட்ரோக் அண்டு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 30 mm அடுத்த ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் இருக்கிற 30 mm என்ன பண்ணணும் 6 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். ஸோ 6 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னா 30 mm அப்படின்னா எவ்வளோ வரும் 5 mm 5 mm என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுக்கு நேம் கொடுங்க. நேம் வந்துட்டு 0 to 6, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு 0 to 6. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இது ஃபாலோவர் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணணும். இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் என்ன பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கு நேம் கொடுங்க. ABCDEFGHIJKLMN. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 60 டிகிரி அவுட் ஸ்ட்ரோக், நெக்ஸ்ட்டு 30 டிகிரி டெவல், நெக்ஸ்ட்டு 60 டிகிரி ரிட்டர்ன் ஸ்ட்ரோக், த ரிமைனிங் 210 டிகிரி டெவல். ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம். ஸோ இதை ஒரு இதாக வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு கேம் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் கேம் ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறோம். கேம் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பேஸ் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ பேஸ் சர்க்கிளுடைய ரேடியஸ் மினிமம் ரேடியஸ் ஆஃப் த கேம். ஸோ இந்த கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க மினிமம் ரேடியஸ்னால் 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 50 mm ரேடியஸுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்ட் அதில் ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இதான் வந்துட்டு ஆக்சிஸ் ஆஃப் த கேம் அண்டு ஆக்சிஸ் ஆஃப் த ஃபாலோவர். இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அவுட் ஸ்ட்ரோக் டெவல் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கை மார்க் பண்ணுங்கள். ஸோ அவுட் ஸ்ட்ரோக் 60 டிகிரி, டெவல் 30 டிகிரி, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் 60 டிகிரி.
ஸோ அதை மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவுட் ஸ்டோக்கை 6 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுங்கள். 60 டிகிரி அதை வந்து 6 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுங்கள் 10 டிகிரியாக. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஸ்டோக் 60 டிகிரி அதையும் வந்துட்டு 6 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கு நேம் கொடுங்க. நேம் வந்துட்டு 0 to 6. நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராமில் கொடுத்தது மாதிரி 0 to 6 நேம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஸ்டோக்கு 0 to 6 நெக்ஸ்ட் ஸ்டெப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராமில் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்து இதில் வந்து ஆர்க் அடிக்கணும். ஸோ இந்த 0 பாயிண்ட் அதுலேயே வந்து உங்களுக்கு ஏ பாயிண்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1B அதை காம்பஸில் எடுத்துகிட்டு 1ல் இருந்துட்டு என்ன பண்ணுங்கள் ஆர்க் அடிங்க. ஸோ பாயிண்ட் பி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 2C 2க்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுத்துகிட்டு 2லேருந்து ஆர்க் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சி பாயிண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3க்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுத்துகிட்டு 3லேருந்து ஆர்க் அடிச்சிங்கன்னா டி பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இது மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு நேம் கொடுத்துருங்க. ABCDEFGHI KLMN கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்டில் இந்த பாயிண்ட் A to N எல்லாத்தையும் ஃப்ரீ ஹேண்டில் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கேம் ப்ரொஃபைல் ஓவர்.